ये राउंड किक किया ना, उसमें ही हमें टर्न करके किक मारनी है। ये करना है आपको 1 साल के बाद। ஆக்ட்ரஸ் சமந்தா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்களே இந்த ஸ்டெப் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களே. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜிம் ட்ரெயினரும் அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு ஒரு புது மெத்தடை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க போல. அப்படி இருக்கும்போது சமந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லெக்கை ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் பண்றாங்க. உடனே அவங்களுடைய ட்ரெயினர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மெத்தடை ரொம்ப வித்தியாசமா பண்ணி காட்டுறாரு. இதை பார்த்த உடனே சமந்தா இந்த ஸ்டெப்பை 1 வருஷம் கழிச்சு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் இல்லை இப்பவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ட்ரெயினரா இருப்பார் போல. பட் சமந்தா எந்த அளவுக்கு ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பல ஒர்க் அவுட் வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில ஒரு லெக் ட்விஸ்ட் பண்றதுக்கு சமந்தாவையே யோசிக்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஜட்டுபாய்னு ரசிகர்கள் அன்போடு கூப்பிட நம்ம ஜடேஜா கையில இருந்த கண்ணாடியை சுழட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பயங்கர ஸ்டைலா போஸ்ட் கொடுத்தது ரசிகர்கள் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ இணையத்துல இப்ப வைரலாவும் பகிரப்பட்டு இருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல பங்கேற்கிறதுக்காக தான் சிஎஸ்கே சென்னை விமான நிலையத்துல வந்து இறங்கினாங்க. ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர்ஸும் நடந்து போய் பேருந்துல ஏறிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரசிகர்கள் பயங்கர குஷியா விசில் அடிச்சு கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணாங்க. அப்படிதான் ஜடேஜா அவர்கள் உள்ள ஏறினதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. இத கண்ணாடி வழியா பார்த்த ரசிகர்கள் ஜட்டுபாய்னு திரும்பியும் கூப்பிட்டாங்க. அப்பதான் ஜட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டைல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கைக்வாடோட பர்த்டேக்கு நாங்கள் வருஷம் ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்க மாட்டோங்க, பேட்டு தாங்க வாங்கி கொடுப்போம்னு இப்போ அவரோட அப்பா ஷேர் பண்ணியிருக்காரு. ருத்ராஜ் முதல்ல எந்திரிச்சு நிற்கும் போது அவரோட கையில் பேட் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமாவே நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம் கிரிக்கெட் தான் அவரோட பேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பர்த்டேக்கும் நாங்கள் அவருக்கு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டோம், அவருக்கு பேட் தான் வாங்கி கொடுத்துருக்கோன்னு இப்போ அவரோட அப்பா ஷேர் பண்ணியிருக்காரு.